பாரு. இது ஆண்டம் கொடுத்த பொருள். பையன் பாரு, ஆண்டம் கொடுத்த பொருள்னா எங்க பாட்டிக்கிட்ட ஆண்டம் கொடுத்த பொருள். எப்படி? அப்படி கேளு. எப்படிடா? எங்க பாட்டிக்கிட்ட தான் நான் போய் படுத்துக்குவேன். நீ சரி சின்ன பையனாக்கும் போது எங்க அப்பா எங்க அம்மாலாம் அடிச்சு முடிச்சு விடுவாங்க. போய் எங்க பாட்டிக்கிட்ட படுத்துக்குவேன். எங்க பாட்டிக்கிட்ட படுத்துனா இப்ப இந்த பொம்பளையாட்டமா எங்க பாட்டி எப்படி? அப்படியே கோழி சத்தம் காதல கேட்டா போதும். அப்படியே எப்ப எந்திரிச்சு அப்படியே சாமி எந்திரிச்சு ஒரு மூறி விட்டுவா பாத்துக்க. எங்க பாட்டி. சரி ஒரு பக்கத்து மொல்ல அடிக்கிற அடியில மூளையே வெளியே வர அப்படி ஆகி போயிடும். ஐயோ பாட்டி இது என்ன ஆயா அப்படின்னா, ஐயோ நம்ம பேராண்டி நம்ம மேல கண்ணு வைக்கிறானே உடம்பு ரொம்ப கெட்டு போயிரும் அப்படின்னு. மூளை நீ என்ன சனி மூலையா? அது எப்படி? கூதி மூளை மண்ட மூடுறாதே எப்படி? இதே நான் பண்றது நாம என்னங்கிற நானாவா நாங்கிறோம். சரி சொல்லுமா. சரி இருந்தாலும் இருக்கட்டும், நாமளே பேசிக்கொண்டிருந்தால் வெகு நேரங்கள் கடந்து விடும். ஆகிவிடும். ஏன்னா ஒரு ஆள் 10 நிமிஷம் தான் டைம். ஆமா 20 இருக்குது. அதுக்கு தான் கொண்டு வந்துக்கிறாங்களே. இருந்தாலும் இந்த நாடகம் ஏன் எதற்காக? அதாவது ஐயாவாகப்பட்ட பெரியமத ஐயா நமக்கெல்லாம் முன்னோடியாகிய இந்த மண்ணை விட்டு பிரிஞ்சாலும் மனித விட்டு பிரிஞ்சாலும் நாய்க்குமாரி சாமிகளை கூடாது. நாய்க்குமாரி சாமியெல்லாம் ஒன்றா நாய்க்குமாரி சாமிகளுக்கு அதாவது அவருடைய உள்ளத்துல ஆமா ஆமா தெய்வம் மாதிரி அவரு நல்ல இடம் முடிச்சாரு. அதே போல அவருக்கு இந்த நாய்க்குமாரினா ரொம்பவும் ஆசைப்படுவார். உயிரே விட்டாலும் உயிர் போகும்போது கூட நாய்க்குமாரி சாமி உயிர் போயிரு. உயிருக்கு மேலான அன்பு சொந்தமாகப்பட்ட இந்த பெரிய மாதா அவர்கள் ஐயாவாகப்பட்டவர் அதாவது நமக்கு கலை குரு என்றும் சொல்லலாம், கலை மாமேதை என்று சொல்லலாம். அப்பேற்பட்ட மாமேதை மண்ணை விட்டு மறைந்திருக்கிறார். மண்ணை விட்டு மறைந்திருந்தாலும் இந்த மக்களுடைய மனதை விட்டு மறையவில்லை அப்படின்றதற்காக எடுத்து காட்டக்கூடிய இந்த தினத்திலே அதாவது அவருக்காக அரும்பாடு பெற்று நாடகத்தை ஒன்று சேர்ந்து அரங்கேற்றம் செய்திருக்கிறார். குழு இருக்கிற மாதிரி எப்படி மட்டும் எப்படா பக்கம் போட்டு படுப்பாங்க? ஏதே நாட்ட ஒரு பொம்பளுக்கு அலிமொழியை நேரில் பேசிக்கலாம். இருந்தாலும் அவருக்காக அரும்பாடு வெற்றி நாடகம் அரங்கேற்றம் செய்திருக்கிறார். ஆமா அரங்கேற்றம் செய்திருக்க நாடகத்தின் பெயர் நல்லா இந்த பேசினாலும் சொன்னாங்கிறீங்க. நல்லா ஹோட்டல்களுக்கு ஆம்லேல வந்து 50 சாப்பாடு கத்துனாங்க, புரோட்டா கத்துனாங்க, ஆம்லோட்டி தின்னாங்க. ஒரு பேரும் தெரியல, எதுக்கு நாடகம் விட்டாங்கன்னு தெரியல. மொத்தத்துல ஒரு டெம்பாலும் 2 டெம்பா தானே வந்துக்குது. கூத்து பேரே தெரியலையே. நீங்க எல்லாம் யாரு கூதி எனக்கு வந்தீங்க? ஏய் நாங்களாம் பஸ்ல வந்தாங்க. அதான் அப்படியா? இன்றைக்கு வயிற்றுல பெரிய அரங்கேற்ற நாடகம் பவள கொடியா திரு கல்யாணம் ஆகட்டும். இந்நாடகத்தில் நீங்க யாரு? உங்க பெயர் என்ன? அள்ளி ஆறுபட்ட பவளப்படியால் திருமணம். இந்த நாடகத்தில் நான் யார்? எமது பேர் என்ன? இடவரை சந்திரங்கள் என்ன? நீ என் கொத்திய மகை. அவரு வந்து அப்படி அப்பவே வந்துருவாரு அவரு.
தெரியுமா? ஆமாம்மா அண்ணன் நடந்து பின்ன சடைக்குழுந்து 1000 வழியிலே சோதி மின்னலிப்பல் மின்னக்கூடிய எமது பேர் தான் செங்கம்பலம். அம்மா உங்க பேரு செங்கமலம். அப்படியே இருந்தாலும் அண்ணனாகிய அர்ஜுனன் தவசி நாடகத்துல ஏழை கண்டிக்கிட்ட பலிமகமே பெரியமாமான்னு ஒரு பாட்டு பாடி 100 ரூபாய் கொடுத்துக்கிறாரு. ஒரே பாட்டு பாடி கொடுங்க. சரி சரி அதே இடத்துல பாரு பார்க்கணும் விட்டாத. ஒரு பாட்டு பாடி 100 ரூபாய் கொடுத்திருக்கிறார். அவர் குடும்பம் இருக்கும் போல வேறு குடியும் முகல் பார்த்து தலை தலைத்து என்ன முகமாம் தங்க முகமாகி ஆடுமுறமாக அரசுப்பட்டாக்கி பெண்ணு முறம் பெத்து பெருகி மாமனம் வைக்கிற கூட்டம் குலையாத கொண்டு போய் வாடாத வத்தாறு சித்தாது வடியாத பால் கடலாக இந்த ஆண்டவன் சன்னதி கோவரை எப்படி வருட வருடம் ஓங்கி வருதோ அது போல ஒரு குடும்பம் வர வேண்டும் ஆண்டவனை வேண்டுகிறேன். தாய் தந்தை யார் தெரியுமா?
எங்க அம்மா என் தாயோ சிவகாமி. நீயே பிடிக்கிறீங்க உங்க அம்மா எப்படி பிடிக்கிறான்னு தெரியும். இடம் நேரத்துக்கு எங்க அம்மாவை நினைக்கிற என்ன பொருள் ஒரு மாதிரி அவங்க அம்மா அப்பா ஏன் பிடிக்கிறேன் சாப்பிடும் நாளை மாத்தோடான இந்த பேச்சு எனக்கு தெரியுது. ஓ நாளைக்கு இருக்குமா? ಹೌದು. சரி சரி நாளைக்கு வந்து ಮತ್ತೆ ಏನ್ ಮಾಡ್ತೀಯಾ? ஏன் உங்க அம்மா இடம் கொடுத்தா 2 முறங்க முடிஞ்சிட்டு வந்துருத்தான். ஆகட்டும். இருந்தாலும் சிவகாமிக்கும் சிவராஜனுக்கும் வெக்கமலமாக பிறந்திருந்தாலும் அடியே நான் எங்க இருக்கிறேன்? எங்க இருக்கிற? இப்ப தெரியாது கல்வடக்கு தெரியாடா ஊர்ல கல்கோட்டையில இருக்கிற அடியிலவே அது இல்ல. கல்கோட்டையில இருந்தாலும் அதாவது அம்மாவாகப்பட்ட ஆரவள்ளி மாது அள்ளி ராணி அம்மாவாகப்பட்ட அள்ளி ராணி இடத்தில் பாதியாக பணிபுரிஞ்சிருக்கிறேன். ஓ அள்ளி ராணி மகாராணி கிட்ட பணிபுரிஞ்சிருக்கீங்க. அம்மா ஏதோ ஒரு காரணமா புறப்படலாமா? ஆகட்டும்.